ஸோ அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ தெரிஞ்சால் அது சப்செல், அதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸோட ஷேப் சொல்லலாம். L is equal to 0னா இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப், இது ஒரு சிங்கிள் க்ளோஸ்டு லூப்னு சொல்லிக்கலாம். L is equal to 1னா P சப்செல், இதில் பாருங்கள் 2 லூப்ஸ் வருது. அதே மாதிரி L is equal to 2னா 4 லூப்ஸ் வரும் பாருங்கள். 4 closed loops or lobesன்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இந்த எல்லுக்கும் நம்பர் ஆஃப் லோப்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லூப்ஸ் ஆர் லோப்ஸ் 2 பவர் எல். இப்போ 2 பவர் 0ன்னு போட்டிங்கன்னா 1, ஒரே ஒரு க்ளோஸ்டு லூப் தான் இருக்கும் எஸ் சப்செல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலுக்கு. பி சப்செல்லுக்கு L is equal to 1. அப்போ 2 பவர் 1ன்னு போட்டிங்கன்னா 2. ஸோ பார்த்தீங்கன்னா 2 லோப்ஸ் வரும் ஆர் லூப்ஸ், க்ளோஸ்டு லூப்ஸ். அதுமாதிரி L is equal to 2. ஸோ 2 பவர் 2ன்னு போட்டிங்கன்னா 4 லோப்ஸ் வரும். அப்போ நம்ம எஃப் சப்செல்லுக்கு எவ்வளோ லோப்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 2 பவர் 3ன்னு போட்டிங்கன்னா 8 வரும். ஸோ நமக்கு தெரியும் 2 லூப் சேர்ந்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் சொல்கிறீங்க? இந்த 2 லூப் இருக்குதுல்ல, அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? டம்பிள். அப்போ 8 லூப்ஸ் இருந்தா குவாட்ரா டம்பிள்னு சொல்லலாமா? குவாட்ரானா 4 டம்பிள்ஸா? எஸ் சார். n வேல்யூக்கும் ஆங்குலர் மூமெண்டத்துக்கும் ஒரு ரிலேஷன் பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? MVN NH/2π பார்த்தோம். இது ஆங்குலர் மூமெண்டம். அதே மாதிரி இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் தெரிஞ்சா ஆர்பிட்டால் ஆங்குலர் மூமெண்டம் வேல்யூ சொல்லலாம். அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா L × L+1 h/2π ஆர்பிட்டால் ஆங்குலர் மூமெண்டம். ஸோ அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வச்சு ஒரு எலக்ட்ரானோட ஆர்பிட்டால் ஆங்குலர் மூமெண்ட்டை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுவும் எல்லோட சிக்னிஃபிகன்ஸ் தான். அப்போ இப்போ சப்செல்ஸை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது சப்செல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம சொல்ல வேண்டியது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் சப்செல்குள்ளே இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இன் சப்செல், அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2l+1. ரெப்ரசன்டேஷன், இதுக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். செல்லுக்கு நம்பர் 1 2 3 ஸ்டார்ட் ஆகும், சப்செல்ஸுக்கு 0 1 2 3 4ன்னு போச்சு. அடுத்தது ஆர்பிட்டால்ஸுக்கு நம்பர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் ரெண்டுமே வரும். ஓகே, இப்போ எல் வேல்யூ 0ன்னு வச்சுக்கலாம். அது என்ன சப்செல் நமக்கு தெரியும், எஸ் சப்செல். இந்த ஆர்பிட்டால்ஸுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் -L2 + L through 0, இதுக்கு என்ன பேர் சொல்கிறோன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அப்போ எல் வந்து 0னா -0 to +0ன்னு சொல்லுவோம். அப்போ அது 1 0 தான். 0க்கு மைனஸ் சைன் போட்டாலும் -0 தான், ப்ளஸ் சைன் போட்டாலும் 0 தான். நெக்ஸ்ட் L is equal to 1னா அது பி சப்செல். அப்போ பி சப்செல்லோட இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸுக்கு வேல்யூஸ் -1 to +1 வரைக்கும் வரணும். அப்போ நம்ம பாருங்கள் -1 0 +1 போடுறோம். அப்போ பி சப்செல்லில் 3 மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் வருது. ஒவ்வொரு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரும் ஒரு ஆர்பிட்டாலை ரெப்ரசன்ட் பண்ணும். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் சப்செல்லை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஆர்பிட்டாலை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இதில் 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோன்னா px py pz. ஆல்வேஸ் கம்ப்ளீட்டாக 0 வர வேல்யூ, அதாவது 0 வர வேல்யூவில் கம்ப்ளீட்டாக z டேர்ம் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்டாக வரும். அடுத்தது L is equal to 2 அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு -2லேருந்து +2 வரைக்கும் 5 வேல்யூஸ் வரும் 0வோட சேர்த்து. L is equal to 3 அப்படின்னா F subcell
-3 to +3 வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ்க்கு நம்பர் வரும், அதாவது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் வரும். ஸோ அப்போ எஃப் சப் செல்லில் 7 மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கிறதுனால எஃப் சப் செல்லில் 7 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அதே மாதிரி டி சப் செல்லுக்கு எல் வேல்யூ 2, அதுக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் -2 to +2 வரைக்கும் வரனால அதில் 5 ஆர்பிட்டால்ஸ். இது நீங்கள் நான் சொன்ன இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியும் பார்க்கலாம். எஸ் சப் செல்லுக்கு பாருங்கள் எல் வேல்யூ 0, அப்போது 2l + 1ல் 2 × 0 + 1 போட்டிங்கன்னா 1 தான் வரும். பி சப் செல்லுக்கு எல் வேல்யூ 1, ஸோ 2 × 1 + 1 2 + 1 3. ஸோ பாருங்கள் பி சப் செல்லில் 3 ஆர்பிட்டால்ஸ் வரும். டி சப் செல்லுக்கு 2 × 2 + 1 4 + 1 5. அதே மாதிரி டிக்கு 7, 2 × 3 சாரி எஃப்க்கு 7. ஸோ இது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இந்த சப் செல்லுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்செல்லுக்கு என்ன லெட்டர் கொடுக்குறோமோ அதே லெட்டர் தான் ஆர்பிட்டால்ஸுக்கும் வரும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே சப்ஸ்கிரிப்ட் போடுவோம். இந்த சப்ஸ்கிரிப்ட் எப்படி போடுவோன்னா இந்த சப்செல்லுக்கு எல் வேல்யூ என்ன வருதோ அதுதான் அந்த சப்ஸ்கிரிப்டோட பவராக இருக்கும். இப்போ எஸ் சப்செல் எடுத்துட்டிங்கன்னா எல் வேல்யூ 0, எஸ் சப்செல்லுக்கு எல் வேல்யூ 0, அப்போ சப்ஸ்கிரிப்டுக்கு பவர் 0 போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு வைங்க, சப்ஸ்கிரிப்ட் எக்ஸ் பவர் 0 1, எனிதிங் பவர் 0 1, அதனால் அப்போ அங்கே சப்ஸ்கிரிப்ட் வராது. பி சப்செல் எடுத்துக்கங்க, இங்கே எல் வேல்யூ 1, அப்போ அதோட சப்ஸ்கிரிப்டோட பவர் 1 வரும். இப்போ பாருங்கள் பிஎக்ஸ்னு போட்டிருக்கோம், எக்ஸ்னா எக்ஸ் பவர் 1, அது மாதிரி ஒய்னு போட்டிங்கன்னா ஒய் பவர் 1, ஜெட்னு போட்டிங்கன்னா ஜெட் பவர் 1. ஸோ இந்த எல் வேல்யூ என்னவோ அது பவராக வரும். சரி, அடுத்தது டி சப்செல் பாருங்கள் எல் வேல்யூ 2, அப்போ பவர் 2 வரணும். ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன், dxy, x × y. ஸோ x × y, x பவர் 1, y பவர் 1, ஸோ 1 + 1 பவர் 2 வந்திருக்கும். அது மாதிரி dyz, dzx. நெக்ஸ்ட் dx² - y². அடிஷனல் அது சப்ட்ராக்ஷனில் இந்த டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்து பவர் பார்த்தா போதும். ஸோ x² எடுத்துட்டிங்கன்னா பவர் 2 வருது. அடுத்தது dz² டைரெக்டாகவே ஜெட்டுக்கு பவர் 2 வருது. ஸோ அப்போ ஆர்பிட்டால்ஸ் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்டில் பவர் என்ன வரணும்னா அந்த எல் வேல்யூ, அந்த சப்செல்லுக்கு பவர் எல் வேல்யூ என்னவோ அதுதான் பவராக வரும். அப்போ எஃப் எடுத்துட்டிங்கன்னா பவர் 3 வரணும். எஃப் ஆர்பிட்டால்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம 2 மெத்தட்ஸ் எழுதலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் fz³. ஸோ z பவர் 3 வந்துருச்சு. z பவர் 3னா இதோட மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் 0, அதாவது எங்கே சப்ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டாக z வருதோ அந்த இடத்துக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் 0. அடுத்தது இந்த z³ ஒரு z எடுத்துகிட்டு அங்கே x போட்டேன், அப்போ x × z². ஸோ 1 + 2 3 வரது நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக y போடுறீங்க, தென் x y z போடுறீங்க, x பவர் 1 y பவர் 1 z பவர் 1 ஆட் பண்ணிங்கன்னா 3 வந்துடும். தென் x × x² - 3y² இருக்கும் பாருங்கள். இதுக்கு உள்ள எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள், x³ - 3xy² வரும். ஸோ x பவர் 3 அல்லது இந்த டேர்ம் எடுத்துட்டிங்கன்னா 1 + 2 3 வரும். ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸுக்கு சப்ஸ்கிரிப்ட் எப்படி வருங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதே எஃப் ஆர்பிட்டால்ஸை இன்னொரு சிம்பிள் மெத்தட்லேயும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஒய் ஜெட் இது எல்லாத்துக்குமே பவர் 3 கொடுத்துக்கிறது. அண்ட் தென் எக்ஸ் ஒய் ஜெட் 3 ஒன்று எழுதிக்கிங்க. அப்புறம் z × x² - y², தென் x × y² - z², y × z² - x². அதாவது எக்ஸ் ஒய் ஜெட் லைனாக எழுதிங்க, ஆர்டராக எழுதிக்கிங்க. இப்போ எக்ஸை வெளியே எழுதுனீங்கன்னா அடுத்த 2 டேர்ம் பாருங்கள் ஒய் ஜெட், அதை y² - z² எழுதிக்கிங்க. அடுத்தது ஒய் ப்ராக்கெட்டுக்கு வெளியே எழுதுனீங்கன்னா ஒய்க்கு அப்புறம் என்ன வரும்னா z² மைனஸ் அடுத்த டேர்ம் x². z வெளியே எழுதுனீங்கன்னா zக்கு அப்புறம் திருப்பி என்ன வரும் x² - y². ஸோ இதில் இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற டேர்மை உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கங்க, zx² - zy². ஸோ 1 + 2 3, 1 + 2 3 பவர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா எல் வேல்யூ வந்துடும். எஃப் சப்செல்க்கு அப்புறம் ஜி சப்செல் சொல்லுவோம். ஜி சப்செல்லில் எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கலாம், ஜி சப்செல்லுக்கு எல் வேல்யூ 4. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ்
2 into 4 plus 1. ஸோ 9 ஆர்பிட்டால்ஸ் இதில் இதில் இருக்குது. இதோட மேக்னெட்டிக் குவாண்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா -4 to +4 வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி என்ன சப்செல் சொன்னாலும் அந்த ஆர்பிட்டால்ஸ் இருக்கக்கூடிய அந்த சப்செல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸுக்கு மேக்னெட்டிக் குவாண்ட் நம்பர் சொல்லலாம். ஸோ இப்போ ஆர்பிட்டாலுக்கு நம்ம எப்படி நம்பர் சொல்லலாம், லெட்டர் சொல்லலான்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் முக்கியமான கண்டிஷன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆர்பிட்டால். அது வந்து 2 தான். ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரானுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு என்ன ரீசன்னு பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாக ஆர்பிட்டால்ஸை பாக்ஸ் போட்டு காட்டுவோம். இப்போ 2 எலக்ட்ரான், இந்த 2 எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ஏரோ மார்க் போட்டு காட்டுவோம். இதுக்கு என்ன மீனிங்னா ஸ்பின்னிங். இப்போ இந்த எலக்ட்ரான் இருக்குன்னா ஆர்பிட்டால் இது ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். எப்படி வந்து எர்த்து தன்னைத்தானே சுற்றிட்டு சன்னை சுற்றி வருதோ அது மாதிரி இந்த எலக்ட்ரானும் தன்னைத்தானே சுற்றிட்டு நியூக்ளியஸை சுற்றி வரும். இந்த எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றிக்குதுன்னா தி எலக்ட்ரான் ஸ்பின்ஸ் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை பிடிச்சிட்டு சுற்றுது, இதுக்கு பேர் தான் ஸ்பின்னிங். இது 2 மெத்தடில் ஸ்பின் பண்ணலாம். ஒன்று கிளாக் வைஸ் ஸ்பின்னிங், இன்னொன்று இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னிங். கிளாக் வைஸ் ஸ்பின்னிங். எலக்ட்ரானுங்கிறது பார்த்தீங்கன்னா சார்ஜ்டு பார்ட்டிக்கிள். எப்பெல்லாம் சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் மூவ் ஆகுதோ அது மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணும். இது வந்து தியரி. மோஷன் ஆஃப் சார்ஜ் generates மேக்னெட்டிக் ஃபீல்டு. சார்ஜ் மூவ் ஆனால் அது மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணும். ஸ்பின்னும் ஒரு டைப் ஆஃப் மோஷன் தான், தன்னைத்தானே சுற்றிக்குது. அப்போ ஸ்பின்னாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டுனால் நமக்கு தெரியும், அதுக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கும். சப்போஸ் இந்த எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஸ்பின் ஆகிறதுனால நார்த் போல் டாப்லேயும் சவுத் போல் பாட்டம்லேயும் வருதுன்னு வைங்க. அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஸ்பின் ஆகும்போது சவுத் போல் டாப், நார்த் போல் பாட்டம். ஏன்னா ஸ்பின்னிங் டைரக்ஷன் மாறும்போது அந்த போல்ஸோட டைரக்ஷனும் மாறும். நமக்கு தெரியும் அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட். ஸோ நார்த் போல் சவுத் போல் அட்ராக்ட் பண்ணும், சவுத் போல் நார்த் போல் அட்ராக்ட் பண்ணும். தென் இந்த எலக்ட்ரான்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா லைக் சார்ஜஸ் இருக்குது. லைக் சார்ஜஸ் ரிப்பல். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் ஒன்று ரிப்பல் பண்ணும். பட் இந்த ஸ்பின்னால் வந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று அட்ராக்ட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணிக்குது. ஸோ 2 எலக்ட்ரானும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்பின் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒன்று அட்ராக்ட் பண்ணுது. பட் அந்த எலக்ட்ரான்ஸ் மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் ஒன்று ரிப்பல் பண்ணுது. 2 ஆல்மோஸ்ட் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனால 2 எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டால் இருக்குது. சப்போஸ் இப்போ 3rd எலக்ட்ரான் போட்டோம்னா என்ன ஆகும்? 2 சான்ஸ் இருக்குது. இந்த 3rd எலக்ட்ரான் எய்தர் ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகலாம் ஆர் கிளாக் வைஸாக ஸ்பின் ஆகலாம். அப்போ இதுக்கு என்ன ஆகலாம்? ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகுதுன்னு வைங்க. ஆல்ரெடி நார்த் போல் டாப் சவுத் போல் பாட்டம் ஃபார் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான். செகண்ட் எலக்ட்ரானுக்கு சவுத் டாப் நார்த் பாட்டம். அப்போ இந்த 3rd எலக்ட்ரானுக்கு நார்த் டாப் சவுத் பாட்டமில் வந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் 3rd எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்று ரிப்பல் பண்ணும். ஸோ ரிப்பல்ஷன் வந்துச்சுன்னா அது வெளியே போகும். ரிப்பல்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும், அட்ராக்ஷன் எனர்ஜி டிக்ரீஸ் பண்ணும். இது மைண்டில் வச்சுக்கோங்க. ரிப்பல்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி, அட்ராக்ஷன் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ எப்போவுமே ரிப்பல்ஷன் அதிகமாக எனர்ஜி அதிகமாகி வெளியே போயிடும். ஏன்னா எனர்ஜி அதிகமாச்சுன்னா இதை விட அதிகமான எனர்ஜி இருக்கக்கூடிய செல்லுக்கு அந்த எலக்ட்ரான் போக பார்க்கும். சரி, அதுவே இந்த 3rd எலக்ட்ரானுக்கு சவுத் போல் டாப் நார்த் போல் பாட்டம்னா செகண்ட் எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த 3rd எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்று ரிப்பல் பண்ணும். அப்போவும் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகி வெளியே போயிடும். அப்போ ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரானுக்கு மேலே இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ an orbital can accommodate maximum 2 electrons. சரி, இந்த ஆர்பிட்டாலோட மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன யூஸ்னா, என்ன டைரக்ஷனில் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் L = 0 அப்படின்னா ஒரே ஒரு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான் வருது 0. அப்போ
நியூக்ளியஸை சுற்றி எல்லா டைரக்ஷன்லேயும் ஒரே மாதிரி எஸ் சப்செல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். பட் எல் இஸ் ஈக்குவல் டு 1னா பி சப்செல், அதுக்கு 3 மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் வருது. ஸோ 3 மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் வருதுன்னா அப்போ என்ன ஆகலாம்னா 3 டைரக்ஷனில் ஓரியன்ட் ஆகிருக்கும். அது எப்படின்னு பாருங்கள். இது வந்து M0 M+1 ஸோ எவ்வளோ டைரக்ஷனில் ஆர்பிட்டால்ஸ் ஓரியன்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ இதெல்லாம் நம்ம குவாண்டம் நம்பர்ஸில் தெரிஞ்சுக்கணும். இது ஷார்ட்டாக ரீகால் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஷெல் அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என். சப்செல்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எல். ஆர்பிட்டால்ஸுக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ் 1லேருந்து இன்ஃபினைட் வரைக்கும் இருக்கும். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 0 to n-1. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் -L2 + L through 0. லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லுக்கு KLMN1 சொல்லுவோம். சப்செல் SPDFGH. அதுக்கு SPDF மட்டும் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரை ஃபாலோ பண்ணாது. அதுக்கப்புறம் GHIJன்னு போயிட்டே இருக்கும். தென் ஆர்பிட்டால்ஸோட லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்செல்லுக்கு என்ன லெட்டர் கொடுக்குறோமோ அதே லெட்டர் தான் வரும். பட் இன் அடிஷன் சப்ஸ்கிரிப்ட் கீழே அந்த XYZ அந்த மாதிரி போடுவோம். அந்த சப்ஸ்கிரிப்டோட பவர் எல்லுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அது மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். செல்லுக்கு ஃபார்முலா 2n². சப்செல்லில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலான்னா 2 × 2l+1. அண்ட் ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். சிக்னிஃபிகன்ஸ் n வேல்யூ எந்த எலக்ட்ரானுக்கு அதிகமோ அதுக்கு எனர்ஜி அதிகம். n வேல்யூ அதிகமாக சைஸ் ஆஃப் தி செல்லும் அதிகமாகும். தென் n வேல்யூவும் ஆங்குலர் மூமெண்டமும் ரிலேட் ஆகிருக்கும். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். MVnRn = NH/2π. Vnங்கிறது nth ஆர்பிட்டில் எலக்ட்ரானோட வெலாசிட்டி. Rnங்கிறது ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட். n அந்த ஆர்பிட்டோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். தென் எல் வந்து தெரிஞ்சிச்சுன்னா ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால் சொல்லலாம். L0னா ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக், L1னா டம்பல் ஷேப், L2னா டபுள் டம்பல் ஆர் க்ளோவர் லீஃப் ஆர் பட்டர்ஃப்ளை ஷேப், அண்ட் DZ² மட்டும் டெஃபினட் ஷேப். அடுத்தது மேக்னெட்டிக். அடுத்தது இதில் ஆர்பிட்டால் ஆங்குலர் மூமெண்டம் சொல்லலாம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தெரிஞ்சோம்னா ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால் சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம 3 குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல், மேக்னெட்டிக். இந்த மூணுமே ஷார்டிஞ்சர்ஸ் வேவ் ஈக்குவேஷனை அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்க்கு சால்வ் பண்ணனால கிடைச்சது. ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், இந்த மூணும் ஷார்டிஞ்சர்ஸ் வேவ் ஈக்குவேஷனை அட்டாமிக் ஆர்பிட்டாலுக்கு சால்வ் பண்ணி கிடைச்சதுன்னு சொல்லிட்டோம். நாலாவதாக இன்னொரு குவாண்டம் நம்பர் இருக்குது, ஸ்பின் குவாண்டம் நம்பர். நம்ம இப்போ பார்த்தோம், ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்குதுன்னா ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகும், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகும். பட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே +1னா கிளாக் வைஸ்னு சொல்லக்கூடாது, -1/2னா ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லக்கூடாது. அது இன்டர்சேஞ்ச் ஆகும். ஒரு சில கேசஸில் +1/2 வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னையும் ரெப்ரசன்ட் பண்ணும், -1/2 வந்து கிளாக் வைஸ் ஸ்பின்னையும் ரெப்ரசன்ட் பண்ணும். வேறு கேஸில் +1/2 கிளாக் வைஸ் ஸ்பின்னிங், -1/2 ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னிங் வரும். ஸோ ஆல்வேஸ் +1/2 இஸ் நாட் கிளாக் வைஸ் ஸ்பின்னிங், -1/2 இஸ் நாட் ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னிங். சரி, அப்போ இந்த எலக்ட்ரானோட ஸ்பின்னை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு அடிஷ்னல் குவாண்டம் நம்பர் வருது, அதுதான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா +1/2 ஆர் -1/2. இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பரை ப்ரப்போஸ் பண்ணவங்க யாருன்னா உலன்பர்க் அண்ட் கோல்ட்ஸ்மிட். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ப்ரப்போஸ் பண்ணது யார், அது சொல்லாமல் விட்டுட்டேன், லேண்டே. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ப்ரப்போஸ் பண்ணவர் லேண்டே. இந்த மாதிரி ஸ்பின் குவாண்டம் நம்பர் சொன்னவங்க 2 பேர், உலன்பர்க் அண்டு கோல்ட்ஸ்மிட். ஸோ இப்போ நம்ம குவாண்டம் நம்பர்ஸ்னால் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதை வச்சு எதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு குவாண்டம் நம்பரும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்கிறத வச்சே சொல்லிடலாம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எடுத்துட்டோம்னா சைஸ் ஆஃப் தி ஆர்பிட் சொல்லும், எனர்ஜி ஆஃப் தி ஆர்பிட் சொல்லுது.
அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எடுத்துட்டோம்னா ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்டல் சொல்லுது, ஆர்பிட் ஆர் ஆர்பிட்டால் சொல்லுது. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எடுத்துட்டோம்னா ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ், ஆர்பிட்டால்ஸ் என்னென்ன டைரக்ஷன் இருக்குதுன்னு சொல்லுது. அப்போது ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி, சைஸ், ஷேப், ஓரியன்டேஷன் இது எல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம எந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ தி நம்பர்ஸ் விச் ஆர் யூஸ் டு ரெப்ரசன்ட் தி எனர்ஜி, சைஸ், ஷேப் and orientation of orbitals in an atom are called quantum numbers. Okay, ஆர்பிட்டாலோட எனர்ஜி, சைஸ், ஷேப்பு, ஓரியன்டேஷன் இதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸை குவாண்டம் நம்பர்ஸ்னு சொல்லிட்டோம். இப்போ ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா அதுக்கு தியரிட்டிக்கலாக என்ன மீனிங்னு பார்க்கலாம் பாருங்கள். ஒரு ஆட்டம் வந்து 3 டைமென்ஷனல் ஷேப். அந்த ஆட்டத்தோட 3 டைமென்ஷனல் ஷேப்பில் எந்த ரீஜன்ல எல்லாம் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுதோ அதுக்கு பேர் நீங்கள் என்னன்னு சொல்லிடலாம்னா ஆர்பிட்டால்ஸ். ஸோ தி 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இன் விச் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம், அதுக்கு பேர் ஆர்பிட்டால்னு சொல்லிடுறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் அப்படின்னா அந்த இடத்துல எலக்ட்ரான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அர்த்தம், அல்லது அங்கே நம்ம எலக்ட்ரானை அடிக்கடி பார்க்கலாம். அந்த மாதிரி ரீஜனுக்கு பேர் என்னன்னு சொல்கிறீங்க, ஆர்பிட்டால்ஸ். அப்போ எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ரீஜனை ஆர்பிட்டால்ஸ்னு சொல்கிறோம். எலக்ட்ரான்ஸ் ஒரு சில ரீஜனுக்கு வரவே வராது, அந்த ரீஜனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நோட்ஸ். தி ஸ்பேஸ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இன் விச் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் இஸ் 0. எலக்ட்ரான் வராத இடத்த நம்ம நோட்ஸ்ன்னு சொல்லிடுறோம். இந்த நோடில் 2 டைப் இருக்குது, ரேடியல் நோட் ஆர் ஸ்பெரிக்கல் நோட், இன்னொன்று ஆங்குலர் நோட். ரேடியல் நோட் ஆர் ஸ்பெரிக்கல் நோட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n-l-1, ஆங்குலர் நோடுக்கு l. இப்போ நான் ஒரு ஆர்பிட்டால் எழுதியிருக்கீங்க பாருங்கள், 5s. 5s அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோம், 5th செல் இருக்கக்கூடிய s சப் செல். 5th செல்னா அதோட n வேல்யூ 5, s சப் செல்னா l வேல்யூ 0. அப்போ இதுக்கு ரேடியல் நோட்ஸோட ஃபார்முலா பாருங்கள், n-l-1, 5-0-1 4. ஸோ அப்போது s சப் செல்லுக்கு எவ்வளோ 5s சப் செல்லுக்கு எவ்வளோ நோட்ஸ் இருக்குதுன்னா 4 நோட்ஸ். அதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ இது நியூக்ளியஸ், இது 1s, 2s, 3s, 4s, 5s. ஸோ 1s க்கு 2s இடையில ஒரு கேப் வருது, இங்கே எலக்ட்ரான்ஸ் பார்க்க முடியாது, இது நோட் 1. 2sக்கும் 3sக்கு இடையில ஒரு கேப் வருது, இங்கேயும் எலக்ட்ரானை பார்க்க முடியாது, நோடு 2. அதே மாதிரி 3s 4s இடையில ஒரு கேப் இருக்குது, இங்கேயும் எலக்ட்ரான்ஸை பார்க்க முடியாது, நோட் 3. தென் 4s 5s இடையில ஒரு கேப், நோட் 4. அப்போது 1s to 5s எவ்வளோ இடத்துல நம்ம எலக்ட்ரான்ஸ் இல்லாத ரீஜனை பார்க்க முடியும்னா 4 ரீஜன்ஸ், அதுதான் ரேடியல் நோட். ஆங்குலர் நோட், ஆங்குலர் நோடுங்கிறதுக்கு என்ன ஃபார்ம்லானா எல். ஸோ எஸ் சப் செல்னா எல் வேல்யூ 0. அப்போது 5sக்கு ஆங்குலர் நோடு எவ்வளோனா 0. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 5d. ஸோ n வந்து 5ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், d சப் செல்லுங்கிறனால L2. அப்போ ரேடியல் நோட்ஸோட ஃபார்முலா 5 - 2 - 1 2. நமக்கு தெரியும் டி சப் செல் எங்கே ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 3rd செல்லிருந்து தான் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு செல்லையும் எவ்வளோ சப் செல்ஸ் இருக்குன்னா அதோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னவோ அவ்வளோ சப் செல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப் செல் தான் இருக்கும், அதுக்கு எல் வேல்யூ 0. செகண்ட் செல்லில் 2 சப் செல் இருக்கும், அதுக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 0 1. தேர்டு செல்லில் 0 1 2. அப்போ 2ங்கிறது டி சப் செல். அப்போது டி சப் செல் எத்தனாவது செல்லிருந்து தான் வருதுன்னா 3rd செல்லிருந்து தான் வருது. அப்போ 3D 4D 5Dன்னு 3 எழுதலாம். 3Dலேருந்து 5D வரைக்கும் 3 எழுதுறீங்க. 3Dக்கும் 4Dக்கு இடையில ஒரு கேப் வரும், அது நோட் 1. 4Dக்கும் 5Dக்கு இடையில ஒரு கேப் வரும், நோட் 2. ஸோ அதை நீங்கள் இது எழுதி சொல்லாமல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரெக்டாகவே சொல்லிடலாம். அடுத்தது ஆங்குலர் நோட். எல் வந்து 2ங்கிறனால இதுக்கு 2 ஆங்குலர் நோட்ஸ் இருக்கும். எப்படின்னு பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு DXY ஆர்பிட்டால் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ஸ்க்ரீனில் இருக்குது. இது வந்து ஜெட் ஆக்சிஸ், ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பின்னாடி வருது. இப்போ நான் ஒரு பிளேன் சொல்கிறேன், இது என்ன பிளேன்னா XZ பிளேன். ஸ்க்ரீனுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்குது. பிளேன் அப்படின்னா பேப்பர் தான். ஸோ ஒரு பேப்பரை நான் வச்சுருக்கேன், எப்படி வச்சுருக்கேன்னா
ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்குது, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி கொஞ்சம் இருக்குது. இந்த ரீஜனில் இந்த dxy ஆர்பிட்டால் வரவே இல்லை. இது நோட் நம்பர் 1. அடுத்தது YZ பிளேன். இதுவும் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பின்னாடி வருது. பட் இது முன்னாடி சொன்ன பிளேன் ஹரிசாண்டலாக இருக்குது, கிடைமட்டமாக இருக்குது. இப்போ சொல்கிறது வெர்டிக்கலாக இருக்குது, YZ பிளேன். இதுவும் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பின்னாடி தான் இருக்குது. இதுக்குள்ளேயும் என்ன வராதுன்னா இந்த dxy ஆர்பிட்டால்ஸோட லோப்ஸ் வராது. அந்த dxy ஆர்பிட்டால்ஸ் எதில் மட்டும்தான் இருக்குதுன்னா XY பிளேனில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 நோட்ஸ் இருக்குது, நோடல் பிளேன்ஸ். பட் இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம வரைஞ்சி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு டைம் அதிகமாகும். டைரெக்டாகவே ஃபார்முலா வச்சு சொல்லிடலாம். ஒரு ஆர்பிட்டாலோட எல் வேல்யூ என்னவோ அவ்வளவு ஆங்குலர் நோட்ஸ் இருக்குன்னு. ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போகிறோங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும். அந்த ஷேப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கலாக ஈக்குவேஷன்ஸ் எழுதுவோம். அந்த ஈக்குவேஷன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறேன்னா வேவ் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மேத்ஸில் சர்க்கிள் ட்ரா பண்ணுறோன்னு வைங்க. இந்த சர்க்கிளோட சென்டர் ஆரிஜின், இதோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அல்லது 5 யூனிட்னு வச்சுக்கோங்க. இந்த ஷேப்புக்கு என்ன ஈக்குவேஷன் சொல்லுவோன்னா x² + y² = 5². இதுக்கு ஃபார்முலாஸ் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போகுதுன்னா ஒவ்வொரு ஷேப்புக்கும் மேத்தமெட்டிக்கலாக ஈக்குவேஷன் சொல்ல முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். அது மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆர்பிட்டால்ஸ்க்குமே ஷேப் இருக்குது. ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் பார்த்தோம், டம்பெல் பார்த்தோம், டபுள் டம்பெல் பார்த்தோம், குவாட்ரா டம்பெல் பார்த்தோம். இந்த ஒவ்வொரு ஷேப்புக்கும் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் சொல்ல முடியும். அந்த ஷேப்புக்கு பேர் தான் என்னென்னா, அந்த ஷேப்பை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் பேர் தான் என்னென்னா வேவ் ஃபங்க்ஷன். அந்த ஈக்குவேஷனை தான் ஷார்டிஞ்சர் வந்து டெரைவ் பண்ணார். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் வரும், தீட்டா, ஃபை, ஆர். தீட்டாவும் ஃபையும் ஆங்குலர் ரெப்ரசன்ட் பண்ணும். அதனால் இது ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லிடுவோன்னா ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன். இந்த ஆருங்கிறது ரேடியஸோட ரிலேட் ஆனது, அதனால் இதுக்கு பேர் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். அப்போ வேவ் ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னா ஆர்பிட்டாலோட ஷேப்பை மேத்தமெட்டிக்கலாக காட்டக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ். லைக் சர்க்கிள்னால் அதுக்கு x² + y² = r² போடுமே. அந்த மாதிரி ஆர்பிட்டாலோட ஷேப்பை மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷனில் தீட்டா, ஃபை, ஆர் அப்படிங்கிற 3 வேரியபிள்ஸ் இருக்கும். அதில் தீட்டாவும் ஃபையும் பார்த்தீங்கன்னா ஆங்கிளோட ரிலேட் ஆகிருக்கு, அதனால் அதுக்கு பேர் ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன். ஆருங்கிறது ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். சரி, இதில் நாம் இந்த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனில் என்ன டேர்ம்ஸ் இருக்கலாம்னா ஆர்னு வரலாம், அல்லது ரோன்னு வரலாம், அல்லது சிக்மான்னு வரலாம். இந்த மூணுமே ரேடியஸ் கூட ரிலேட் ஆகிருக்குது. எதர் ஆர், ரோ அல்லது சிக்மான்னு போட்டிருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு அந்த ஈக்குவேஷன் எந்த ஆர்பிட்டால ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், psi = 1/√π z/a0 3/2 e - z/a0 rன்னு வருது. இங்கே ஆறுங்கிற டேமே வரல. ஆறுங்கிற டேமே வரலன்னா நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா r⁻0ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா r⁻0 1. இந்த ஆருக்கு பவர் என்ன வருதோ அதுதான் எல். அப்போ இங்கே ஆருக்கு பவர் நம்ம என்ன போட்டிருக்கோம் 0. அப்போ எல் வந்து 0. எல் 0னா அது உங்களுக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? எஸ் சப் செல். ஸோ இந்த ஈக்குவேஷன் எஸ் சப் செல்லை ரெப்ரசன்ட் பண்ணுது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, r⁻l டேர்மும் வரும். அதுக்கப்புறம் f(r). f(r)னா ஆர்லேயே இன்னொரு ஈக்குவேஷனும் வரும். இந்த f(r)ல் ஆரோட மேக்ஸிமம் பவர் என்னவோ அதை அப்படியே கொண்டு போய் n - l - 1க்கு ஈக்குவேட் பண்ணும், அதாவது ரேடியல் நோட்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணும். இங்கே ஆரும் இல்லை, f(r)ம் இல்லை, ஏன்னா ஆரில் ஒரு ஈக்குவேஷனே இல்லை. அப்போ என்ன மீனிங்னா f(r)ல் ஆரோட மேக்ஸிமம் பவர் 0. அப்போ n - l - 1 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம l 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n
minus 0 minus 1 is equal to 0. அப்போ இந்த minus 1 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா plus 1. அப்போ n1. அப்போ இந்த ஈக்குவேஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குதுன்னா 1s. கீழே இன்னொரு ஈக்குவேஷன் பார்க்கலாம் பாருங்கள். இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை. நமக்கு தேவை ஆறுங்கிற டேம் இங்கே இருக்குதான்னு பார்க்குறோம். ஆறுங்கிற டேம் தனியாக இருக்கணும், பவர்லேயும் வரக்கூடாது, இந்த மாதிரி மற்ற டேர்ம்ஸ் கூட அடிஷன் சப்ட்ராக்ஷன்லேயும் வரக்கூடாது. அப்படி டேம் இல்லைன்னா என்ன மீனிங்னா r பவர் 0. அப்போ r பவர் 0னா ஆருக்கு பவர் என்ன போட்டிருக்குமோ அது l. ஸோ l 0. அப்போ இது என்ன s சப் செல். அடுத்தது f ஆஃப் ஆர்னு ஒரு டேர்ம் இருக்குது பாருங்கள். இந்த r டேர்ம்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷனில் வர மாதிரி இருக்கும். 2 மைனஸ் z பை a0 r இருக்குது. இதில் r டேர்ம் வருது, இதில் ஆரோட மேக்ஸிமம் பவர் 1. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா n மைனஸ் l மைனஸ் 1 1க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஆல்ரெடி l 0ன்னு போட்டாச்சு. ஸோ n மைனஸ் 0 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ n வந்து 2. அப்போ இது எந்த ஈக்குவேஷனை, இது எந்த ஆர்பிட்டாலை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 2s. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கேயும் r டேர்ம் வரல, பட் f ஆஃப் r இருக்குது. f ஆஃப் r இருக்குதுன்னு எப்படி சொல்கிறோம்? r டேர்ம்ஸ் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது f ஆஃப் r டேர்ம்னு சொல்லுவோம். இதில் ஆரோட மேக்ஸிமம் பவர் 2. r டேர்மே வரலன்னா நம்ம என்னன்னு போட்டுக்குவோம், r பவர் 0. r பவர் 0னா அந்த rக்கு பவர் என்ன வருதோ அது lக்கு ஈக்குவல். ஸோ l இஸ் 0. l இஸ் 0னா s சப் செல். அடுத்து n மைனஸ் l மைனஸ் 1 வந்து 2. ஏன்னா f ஆஃப் rல ஆரோட மேக்ஸிமம் பவர் 2. l என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் 0. அப்போ n மைனஸ் 0 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தீங்கன்னா ப்ளஸ் 1 3. n இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இது 3s சப் செல்லை ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள், இங்கே r டேர்ம் இருக்குது, r பவர் 1. பட் f ஆஃப் r இல்லை. f ஆஃப் r இல்லைன்னா அந்த n மைனஸ் l மைனஸ் 1 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். r பவர் 1னா அது l இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ அது p சப் செல். அடுத்தது இந்த l இருக்கிற இடத்துல 1 போட்டுக்கிறேன். n மைனஸ் 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ n வந்து 2ன்னு வரும். அப்போ இது வந்து 2p சப் செல் ஆர் 2p ஆர்பிட்டால்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த ஈக்குவேஷன். ஸோ இங்கேயும் பாருங்கள், 6z by a0 into r z square by a0 square into r squareன்னு இருக்குது. இந்த r ஸ்கொயரில் r காமன் எடுக்கலாம். r காமன் எடுத்துட்டிங்கன்னா என்னன்னு வரும், இந்த டேர்ம் ஃபுல்லாக சேர்த்து ஏன்னு வச்சுக்கணும். psi is equal to a இன்ட்டு இதில் r காமன் எடுக்கிறேன். r காமன் எடுத்தால் 6z by a0 மைனஸ் z square by a0 ஸ்கொயர் இன்ட்டு ஆர். ஏன்னா நான் ஆரை காமன் எடுத்துட்டேன். இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜெட் பை 3a0r. ஸோ ஆர் காமன் எடுக்க முடிஞ்சால் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் பவர் டேமும் வந்துருச்சு, ஆர் பவர் 1. தென் எஃப் ஆஃப் ஆரும் இருக்குது. ஆர் பவர் 1ங்கிறனால எல் இஸ் ஈக்குவல் டு 1. சம்டைம்ஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த ஆர் டேம் உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா, இந்த எஃப் ஆஃப் ஆரில் ஆரை காமன் எடுக்க முடியுதான்னு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். மேலே சொன்ன கேஸில் ஏன் ஆரை காமன் எடுக்க முடியலன்னா, இந்த இடத்துல ஆர் வரல, இங்கே ஆர் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஆரை காமன் எடுத்துருக்கலாம். பட் இங்கே ரெண்டு டேம்லேயுமே ஆர் வந்திருக்கு. ஸோ ஆரை காமன் எடுத்துக்கலாம். சரி, இங்கே ஆர் பவர் 1ங்கிறனால எல் 1ன்னு தெரிஞ்சிட்டிங்க. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் ஆருக்குள்ளே ஆரோட மேக்ஸிமம் பவர் 1. அப்போ நம்ம என் மைனஸ் எல் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 எழுதுகிறோம். இந்த எல் வந்து இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1 ஸோ n இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். அப்போ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 3p ஆர்பிட் ஆகும். இங்கே பாருங்கள், இதில் ஆர் பவர் எல் இருக்குது, பட் எஃப் ஆஃப் ஆர் இல்லை. அப்போ எல் வந்து 2, எஃப் ஆஃப் ஆர் இல்லைன்னா எல் மைனஸ் 1 0ன்னு போடுறோம். ஸோ n -2 -1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ n 3. அப்போ இது 3d ஆர்பிட் ஆகும். சம்டைம்ஸ் எஃப் ஆஃப் ஆரை மல்டிப்ளை பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இங்கே சி இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு வருது. ஸோ எல் வந்து 2, எல் 2னா டி சப்ஷன்னு தெரிஞ்சுட்டோம். அடுத்தது ஆல்ஃபா 1 மைனஸ் ஆர் இன்ட்டு ஆல்ஃபா 2 மைனஸ் ஆர். ஸோ இது ரெண்டு சேர்ந்தது தான் எஃப் ஆஃப் ஆர். அப்போ ரெண்டு ஆர் டைம் வருது. இங்கே ஆர் பவர் 1, இங்கே ஆர் பவர் 1. ஸோ 1 + 1 2. அப்போது n மைனஸ் எல் மைனஸ் 1 2க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி எல் வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது சப்ஸ்டியூட் பண்ணிங்க.
n minus 2 minus 1 is equal to 2. அப்போ n வந்து 5ன்னு வரும். அப்போ இது வந்து 5D ரெப்ரசன்ட் பண்ணும். நான் முதல்லையே சொன்னேன் ஆருக்கு பதிலாக ரோ ஆர் சிக்மாவும் வரலான்ட்டு. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. EXPன்னு போட்டால் E பவர் இதில் சிக்மா க்யூப்னு இருக்குது. ஸோ அப்போது L கொடுத்துட்டாங்க. L வந்து 3. L3னா F சப் செல். அடுத்தது F ஆஃப் சிக்மா, F ஆஃப் ஆர்க்கு பதிலாக F ஆஃப் சிக்மா. அதில் சிக்மாவோட மேக்ஸிமம் பவர் 2. ஸோ n மைனஸ் L மைனஸ் 1 2க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். L3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ n6ன்னு வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் 6f ஆர்பிட்டாலை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அது என்ன ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ரெண்டு டேர்ம்ஸை பார்க்கணும். ஒன்று ஆர் பவர் எல், இன்னொன்று எஃப் ஆஃப் ஆர். இந்த ஆருக்கு பவர் என்ன வருதோ அது எல்லுக்கு ஈக்குவல். எஃப் ஆஃப் ஆரில் ஆரோட மேக்ஸிமம் பவர் என்ன வருதோ அது n மைனஸ் எல் மைனஸ் 1, அதாவது ரேடியல் நோடுக்கு ஈக்குவல். அது மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரேடியல் பிளாட்ஸ் ஃபார் ஆர்பிட்டால்ஸ். நெக்ஸ்ட் ஸோ முதல்ல நான் சொன்னேன் ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஈக்குவேஷன்ஸுக்கு எப்படி கிராஃப் போடலாம் அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று ரேடியல் பிளாட், இன்னொன்று வந்து ப்ராபபிலிட்டி பிளாட். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா 1s ஆர்பிட்டால் இருக்குது. அதுக்கு எப்படி ரேடியல் பிளாட் போடலான்னு பாருங்கள். இந்த ரேடியல் பிளாட் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஆர்பிட்டாலுக்கு ரேடியல் நோட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். ரேடியல் நோட்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், n மைனஸ் எல் மைனஸ் 1. ஸோ 1sனா n1, எல் வேல்யூ 0 அண்டு ஃபார்முலாவில் வர -1. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு வருது. இந்த நம்பர் தான் நமக்கு முக்கியம். இந்த நம்பர் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த ஆர்பிட்டால் எவ்வளோ டைம் இந்த எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இங்கே 0ன்னு வந்தங்காட்டி நீங்கள் 1s ஆர்பிட்டாலுக்கு கிராஃப் போட்டிங்கன்னா அது எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணாது. நார்மலாக என்ன பண்ணிக்குன்னா இந்த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனை ஒய் ஆக்சிஸ்லேயும் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நியூக்ளியஸை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஆக்சிஸ் எதை மீன் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நியூக்ளியஸ்லேருந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஒய் ஆக்சிஸில் வந்து அந்த ரேடியல் ஃபங்க்ஷன். இப்போ எப்போவுமே முடிக்கும்போது எப்படி முடிக்கணும்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுற மாதிரி முடிக்கணும், பட் டச் பண்ணக்கூடாது. சரி, இப்போ இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணல. ஏன் கிராஸ் பண்ணலைன்னா இங்கே நமக்கு ரேடியல் நோட்ஸ் 0 தான் வந்திருக்கு. சரி, அடுத்தது பாருங்கள். 2s எடுத்துக்கிறேன். 2sக்கு நான் இப்போது நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் கண்டுபிடிச்சா ஆன்சர் 1 வருது. அப்போ என்ன மீனிங்னா 2s எக்ஸ் ஆக்சிஸை ஒரு டைம் கிராஸ் பண்ணு. பாருங்கள், கிராஸ் பண்ணிருச்சு. ஒரே ஒரு டைம் கிராஸ் பண்ணிவிட்டு முடிக்கும்போது நான் எப்படி முடிக்க சொல்லியிருக்கேன்னா எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுற மாதிரி முடிக்கணும், பட் டச் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் 2s ஆர்பிட்டாலுக்கான ரேடியல் பிளாட். அடுத்து 3s எடுத்துட்டிங்கன்னா ரேடியல் நோட்ஸ் 2 வருது. அப்போ இது 2 டைம்ஸ் எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணணும். பாருங்கள், இங்கே ஒரு டைம் கிராஸ் பண்ணிருச்சு. அப்போ இது செகண்ட் டைம் கிராஸ் பண்ணால் திருப்பி மேலே போகணும். இப்போ 2ஆவது டைமும் கிராஸ் பண்ணிருச்சு. முடிக்கும்போது எப்படி முடிக்க சொல்லியிருக்கேன்னா இப்படி டச் பண்ணுற மாதிரி முடிக்கணும். ஸோ அப்போ இது வந்து 3s ஆர்பிட்டாலோட வேவ் ஃபங்க்ஷன் ரேடியல் பிளாட். சரி, 2p போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா ரேடியல் நோட்ஸ் 0 தான் வரும். இந்த எஸ்ஸுக்கு மட்டும்தான் மேலேருந்து கீழே வரும், மற்றது எல்லாமே ஆரிஜின்லேருந்து தான் போகும். அப்போது 2p பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூட கிராஸ் பண்ணாது. முடிக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுற மாதிரி முடிங்க. நெக்ஸ்ட் 3p. ஸோ 3pக்கு பாருங்கள் நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் 1. அப்போ இது என்ன பண்ணும், ஒரு டைம் எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணிவிட்டு டச் பண்ணுற மாதிரி போய் முடிக்கணும். ஸோ இதுதான் 3pயோட ரேடியல் பிளாட். ஸோ இதே மாதிரி நீங்கள் மற்ற எது கேட்டாலும் போட்டுக்கலாம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்குங்க. 5D 3D இதெல்லாம் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் ரேடியல் டென்சிட்டி ஆர் எலக்ட்ரான் டென்சிட்டி பிளாட்ஸ். இது ப்ராபபிலிட்டி பிளாட்ஸ் மாதிரி தான். இது எப்போவுமே மேலே கீழே வராது, மேலேயே தான் வரும். இப்போ 1s இதுக்கு ரேடியல் நோட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் 0ன்னு. அப்போ இந்த 1s பாருங்கள் ஒரு தடவை கூட எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணாமல் போயிருக்கும். 2s இதுக்கு ஒரு நோட் தான் இருக்கும். ஸோ அது ஒரு டைம் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணியிருக்கும். பாருங்கள்,
இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணிவிட்டு அப்படியே டச் பண்ணுற மாதிரி முடிக்கணும். 3s 3sக்கு ரேடியல் நோட்ஸ் 2. அப்போ இது 2 டைம்ஸ் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணும். ஆல்வேஸ் இந்த எஸ் ஆர்பிட்டால்ஸ் மேலேருந்து ஆரம்பிக்குன்னு சொல்லியிருக்கேன். மேலேருந்து வந்து ஒரு டைம் டச் பண்ணிருச்சு, 2 டைம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா போக போக இந்த ஹம்போட சைஸ் சின்னதாகிட்டே போகும். ஸோ அடுத்தது டச் பண்ணுற மாதிரி முடிக்கணும். ஸோ 1 2 டைம்ஸ் டச் பண்ணிருச்சு. ஸோ 4sக்கும் அதே மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். 4sக்கு 3 நோட்ஸ். ஸோ 1 டைம், செகண்ட், தேர்ட் டைம். போக போக இந்த ஹம்போட ஹைட் சின்னதாகிட்டே போகணும். பட் பிடி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரிஜின்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ 5Pன்னு போட்டிருக்கேன். 5Pக்கு n-l-1 வேல்யூ பாருங்கள் 3 வருது. அப்போ இது 3 டைம்ஸ் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணும். ஆரிஜின்லேருந்து ஆரம்பித்து போகுது 1 ஒரு டைம் டச் பண்ணிடுச்சு, 2 3 முடிக்கும்போது டச் பண்ணுற மாதிரி முடிக்கணும். ஸோ இது வந்து 5Pயோட பிளாட். நெக்ஸ்ட் ரேடியல் ப்ராபபிலிட்டி பிளாட்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். பட் இங்கே என்னன்னா சின்னதாக இருந்து ஹம்ப் சைஸ் பெருசாகிட்டே போகும். இங்கே எல்லாமே ஆரிஜின்லேருந்து தான் வரும். ஸோ 1s பார்த்தீங்கன்னா ஆரிஜின்லேருந்து போய் டச் பண்ணாமல் அப்படியே நின்றுக்கும். 2sக்கு ஒரு நோட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டைம் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணிடுச்சு. தென் அதோட பெரிய ஹம்பாக போட்டு டச் பண்ணுற மாதிரி முடிக்கணும். ஸோ ரேடியல் ப்ராபபிலிட்டி பிளாட்ஸ்னால் ஹம்ப் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எல்லா ஆர்பிட்டால்ஸுமே ஆரிஜின்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி இங்கே நிறைய கொடுத்துருப்பேன். இதை ஒரு டைம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, முதல்ல நேற்று கிளாஸில் பார்த்துருப்போம் ஹைட்ரஜன் ஆர் ஹைட்ரஜன் லைக் அயான்ஸ்னால் என்னான்ட்டு. இப்போ அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்கள், n is equal to 1னா ஃபஸ்ட் செல். அதில் எவ்வளோ சப்செல்ஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டு செல்லில் உங்களுக்கு எவ்வளோ சப்செல்ஸ் இருக்கும்? ஒரே ஒரு சப்செல் தான் இருக்கும். ஏன்னா செல்லுக்கு பிரின்சிபல் குவாண்ட் நம்பர் என்னவோ அவ்வளோ சப்செல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். n is equal to 2னா உங்களுக்கு எவ்வளோ சப்செல்ஸ் இருக்கும்? ஸோ செகண்ட் செல்லோட பிரின்சிபல் குவாண்ட் நம்பர் 2, அதில் 2 சப்செல்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம 2s 2pன்னு போட்டிருக்கோம். தேர்டு செல்லுக்கு பிரின்சிபல் குவாண்ட் நம்பர் 3, அப்போ அதில் எவ்வளோ சப்செல்ஸ் இருக்கும்? 3s 3p 3d. எஸ். ஃபோர்த்தில் 4s 3p 4d 4f. ஃபிஃப்த் செல்லில் 5s 5p 5d 5f 5g. அதே மாதிரி சிக்ஸ்த் செல்லில் 6sலேருந்து 6h வரைக்கும் இருக்கும். செவன்த் செல்லில் 7s to 7i. எயித் செல்லில் 8s to 8j. இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? இது புரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். சரி, இப்போ சப்செல்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். சப்செல்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆர்பிட்டால்ஸ். சப்செல் ஆர் ஆர்பிட்டால்ஸ். சப்செல்ல எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் இருக்குங்கிறது என்ன ஃபார்முலா பார்த்தாங்க? 2l + 1. ஓகே, இப்போ s சப்செல்ல உங்களுக்கு 2l + 1. 1. ஸோ 1 இருக்கு, அதில் 1 எழுதியிருக்கோம் பாருங்க. 1 நாலும் 1 ஸ்கொயர்னாலும் 1 சேம் தானே. சரி, அடுத்தது வாங்க. செகண்ட் செல்ல என்னென்ன சப்செல்ஸ் இருக்கு? 2s 2p இருக்கு. 2sல உங்களுக்கு எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? 1. p சப்செல்ல 1 actually 3. So 1 + 3 px py pz 3 px py and pz 4. அப்ப டோட்டலா செகண்ட் செல்ல உங்களுக்கு எவ்வளவு சப்செல்ஸ் இருக்கு? 4. இங்க பாருங்க, இங்க எழுதி இருப்பேன் s சப்செல்ல 4.
பி சப் செல்னா அதில் 3 இருக்கும், டியில் 5, எஃப்னா எவ்வளோ இருக்கும் 7, ஜியில் 9, ஹெச்சில் 7. ஐயில் 13, ஜேயில் 15, கேயில் 17. அதாவது அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸ் வரும் 1, 3, 5, 7, 9, 11, 14, 13, 15, 17. கரெக்டா? அப்போ தேர்டு செல்ல எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் வரும்? எஸ்ல 1, Yes, sir. 3, டியில் 5. Yes, sir. பண்ணீங்கன்னா என்ன வருது? 9. ஃபோர்த்தில் அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸ் 9. பண்ணுற மாதிரி வரும் பாருங்க. 1 + 2 + 5 + 7, 16 வரும். இது 1 + 3 + 5 + 7 + 9, இது 7 9 + 11. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் செல்ல ஒரே ஒரு ஆர்பிட்டால் இருக்குது, அது 1 ஸ்கொயர்னு எழுதில. செகண்ட் செல்ல டோட்டலாக எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குது? 4. 4 என்ன 2 ஸ்கொயர்னு சொல்லலாங்களா? 4. 4 sir. Yes, sir. தேர்ட் செல்ல எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கு? Yes sir. 9 orbitals. 9. ஸோ 9 நான் 3 ஸ்கொயர். 9 orbitals. ஃபோர்த் செல்ல 16 இருக்கு, அது 4 ஸ்கொயர்னு எழுதலாம். ஃபிஃப்த் செல்ல 25 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, அது என்னன்னு எழுதிக்கலாம் 5 ஸ்கொயர். சிக்ஸ்த் செல்ல 36 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, 6 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரு செல்ல எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குதுன்னா அதை என்ன குயிக்காக சொல்லலாம்னா என்ன ஃபார்முலா சொல்லலாம்? இப்போ ஃபிஃப்த் செல்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் 5 ஸ்கொயர்னு சொல்லிட்டேன். வெரி குட். n ஸ்கொயர். அந்த செல்லோட பிரின்சிபல் குவாண்ட் நம்பர் என்னவோ அதோட ஸ்கொயர் தான் அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th செல்லில் பாருங்கள் எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குது? 100. அப்போ அது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை நான் 10th செல்லில் 10 ஸ்கொயர்னு சொல்லலாம். 100. அப்போ ஜென்ரலாக ஒரு செல்லில் எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன ஃபார்ம்னா அந்த செல்லோட பிரின்சிபல் குவாண்ட் நம்பர் என்னவோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். சரி, அடுத்தது ஒரு ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலான்னு பார்த்தோம். 2 × 2l + 1. இல்லை கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரே 2 × 2l + 1. ஒரு ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ நம்ம ஒரு செல்ல எவ்வளோ 2 sir. 2. ஒரு செல்ல எவ்வளோ ஆர்பிட்டால் இருக்கு? Principal quantum number. அது சப் செல் தான் Principal quantum number. இப்போதான் ஃபார்முலா பார்த்தோம். இப்போ கூட சொன்னீங்களே n ஸ்கொயர். ஒரு செல்ல எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கு? n ஸ்கொயர். ஒரு ஆர்பிட்டாலுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ்? 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ n ஸ்கொயர் ஆர்பிட்டாலில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? ஒரு ஆர்பிட்டாலுக்கு 2 எலக்ட்ரான்னா n ஸ்கொயர் ஆர்பிட்டாலுக்கு 2n ஸ்கொயர். ஸோ இப்படி தான் அந்த 2n ஸ்கொயர் ஃபார்முலா வருது. 2n square. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2n ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னா இப்படி தான். ஒரு செல்லில் n ஸ்கொயர் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். இப்போ டோட்டலாக 2n ஸ்கொயர் எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாங்கிற ஃபார்முலா இப்படி தான் வந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது அப்படியே என்னென்னா ஹைட்ரஜன் ஆர் ஹைட்ரஜன் லைக் அயன்ஸுக்கு தான் இதை சொல்கிறோம். அடுத்து இப்போ இதில் ஏதாவது ஒரு செல் எடுத்துக்கலாம். தேர்ட் செல் எடுத்துக்கலாம். தேர்ட் செல்லில் எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குது? 9 orbitals. 9 orbitals. இந்த 9 orbitals all 9 orbitals in third cell are degenerate. Degenerate na same energy. இதுவும் ஹைட்ரஜன் லைக் அயன்ல தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு கான்செப்ட். All the orbitals in the particular cell of hydrogen like ion are degenerate. அப்படின்னா அது ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் செல் எடுத்துட்டோம்னா அதில் மொத்தமாக எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கு? அந்த 4 ஆர்பிட்டால்ஸ்க்குமே எனர்ஜி சேம் தான். அது 2p கணக்கு பார்க்க தேவையில்லை. 2sல இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலுக்கு என்ன எனர்ஜியோ அதே எனர்ஜி தான் 2p சப் செல் இருக்கக்கூடிய 3 ஆர்பிட்டால்ஸ்க்கும் இருக்கும். ஸோ ஆல் 4 ஆர்பிட்டால்ஸ் ஹேவ் சேம் எனர்ஜி. பட் தேர்ட் செல்லுக்கு வாங்க. தேர்ட் செல்லில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கு? 9. தேர்ட் செல்ல 9 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. 9. அந்த 9 ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி ஒரே மாதிரி இருக்கு. பட் இட் இஸ் கிரேட்டர் தென் எனர்ஜி ஆஃப் தி ஆர்பிட்டால்ஸ் பிரசன்ட் இன் செகண்ட் செல்.
செகண்ட் செல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் விட தேர்ட் செல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸுக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்? higher. அதிகமாக இருக்கும். ஃபோர்த் செல்ல எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குது? 16. இந்த Higher. 16 ஆர்பிட்டால்ஸுக்கு எனர்ஜி ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதோட எனர்ஜி தேர்ட் செல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது ஹைட்ரஜன் லைக் அயனில் எனர்ஜி ஆஃப் an orbital directly proportional to n. கரெக்டா? அதே சமயம் ஒரு செல்லில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்பிட்டால்ஸுக்கும் எனர்ஜி எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை இந்த ஹைட்ரஜன் லைக் அயனில் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். All the orbitals in a particular cell of hydrogen like ion are degenerate na same energy. So ஒரு பர்டிகுலர் செல் எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்பிட்டால்ஸுக்கும் எனர்ஜி எப்படி இருக்கும்? டைரெக்டாக எல்லா ஆர்பிட்டாலுக்கும் எனர்ஜி சேமாக இருக்கும். அண்ட் எனர்ஜி ஆஃப் an orbital directly proportional to n. ஸோ n வேல்யூ எந்த ஆர்பிட்டாலுக்கு அதிகமோ அதுக்கு எனர்ஜி அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் 10d 9d எடுத்துட்டா இதில் எதுக்கு எனர்ஜி அதிகம்? 10d ஏன்னா அதுக்கு தான் n வேல்யூ அதிகம். 10d. ஸோ இது நாம் ஆல்ரெடி சொல்லிட்டோம். நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இந்த செல் வந்து n ஸ்கொயர், அதனால நம்ம பார்த்துட்டோம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் in n ஸ்கொயர் ஆர்பிட்டால்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n ஸ்கொயர். ஒரு சப் செல்ல மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாங்கிற ஃபார்முலா. சரி, ஒரு சப் செல்ல எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன ஃபார்முலா? ஒரு சப் செல்ல எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இன் a சப் செல் 2l plus 1. 2l plus 1. ஒரு ஆர்பிட்டால்ல நீங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்? 2l plus 1. அப்ப 2l plus 1 ஆர்பிட்டால்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? 2. சோ அப்போ ஒரு சப் செல்ல மேக்ஸிமம் ஆர்பிட்டால்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 × 2l plus 1 ஆர் இது 2 ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4l plus 2. s சப் செல்லுக்கு l வேல்யூ என்ன? 0. அப்ப l க்கு 0 போட்டீங்கன்னா 4 × 0 0 0 plus 2 2. அப்ப s சப் செல்ல மேக்ஸிமம் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? 2. p சப் செல்லுக்கு l வேல்யூ 1 4 × 1 4 4 plus 2 6 வருமா? d க்கு 2 4 × 2 8 8 plus 2 10. அப்படியே நீங்க இந்த ஃபார்முலா போட்டு சொல்லிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2, அதுக்கு அப்புறம் 4 4 ஆட் ஆயிட்டு போகும். 2 plus 4 6 6 plus 4 10 10 plus 4 14 அப்புறம் 18 22 26 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்செல்லையும் ஃபில் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரி, இப்போ நம்ம பார்த்தது அப்படியே என்னென்னா ஹைட்ரஜன் லைக் அயான். இப்போ அதுலேருந்து அப்படியே நம்ம எதுக்கு போகிறோம்னா மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ். சரி, இந்த மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸில் ஒவ்வொரு செல்லையும் எவ்வளவு சப்செல்ஸ் இருக்குங்கிறத எப்படி சொல்லணும்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை வச்சுட்டு நீங்கள் சொல்லலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பெரிய செல் எடுத்துக்கலாம். அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செல் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 8 எடுத்துக்கலாம். அந்த 8th செல்லில் என்னென்ன சப்செல்ஸ் இருக்குது அப்படின்னு நான் எப்படி சொல்லலான்னு பாருங்கள். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செல்லில் என்ன சப்செல் இருக்கும்? ஃபஸ்ட்டு செல்லில் என்ன? 1s மட்டும்தான் இருக்கும். எஸ் தான் கரெக்டு. அதோட பிரின்சிபல் குவாண்டம் சேர்த்து சொல்லுவோம். செகண்ட் செல்லில் எஸ் 2s and 2p. 2p. தேர்ட் செல் 2s and 2p. 3s 3p. 3d. 3f 3s 3p. No sir. No. Yes. 1p வரக்கு வாய்ப்பு இருக்கா? No sir. Yes. 1p எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் செல்ல 1 மட்டும் தான் வரும். Yes. சோ இது தெளிவா Oh தெரிஞ்சா no no. புரிஞ்சுக்க முடியும். No, it will not come. மல்டி எலக்ட்ரான் ஆட்டம் என்ன? மோர் தென் 1 எலக்ட்ரான், ஒரு நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்?
மல்டி எலக்ட்ரான் ஆட்டம். இதில் நாம் எப்படி சப்செல்ஸ் எழுதணும்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 8 அப்படின்னா எத்தனாவது செல்? 8. ஃபர்ஸ்ட் 8s as usual எழுதுங்க. அடுத்தது 8p எழுதுங்க. எஸ்ஸுக்கும் பிக்கும் சேம் பிரின்சிபல் குவாண்ட் நம்பர் போடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்செலுக்கும் பிரின்சிபல் குவாண்ட் நம்பர் ஒன்று குறைச்சிட்டே வாங்க. 8 minus 1 7 70. 6 minus 1 7 minus 1 6 6 minus 1 6. 5. ஃபிங்கர் கவுண்ட் பண்ணி பாருங்க. S P D F G. ஜிங்கிறது 5 ஃபிங்கரா வரும். அப்போ 5th செல்ல G இருக்கு. ஜிக்கு அப்புறம் என்ன வரணும்? F. ஃபிங்கர் கவுண்ட் பண்ணி பாருங்க. S P D F. Fங்கிறது 4th ஃபிங்கரா வருது. அப்போ 4th செல்ல F வரைக்கும் தான் இருக்க முடியுமே தவிர 5G 4H வரும். 4ல H வரைக்கும் சான்ஸ் இருக்கா? H எத்தனாவது செல்ல இருந்து ஆரம்பிக்கும்? 6th செல்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ 4H உங்களுக்கு என்ன ஆகாது? Yes sir. வராது. அப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் 5Gயோட நிறுத்திக்கலாம். அப்போ 8th செல்ல என்னென்ன சப்செல்ஸ் வருது? 8S 8P 7D 6F 5G. புரியுதா? அண்டர்ஸ்டுட்? எஸ்பிக்கு மட்டும் சேம் பிரின்சிபல் குவாண்ட் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்செலுக்கும் பிரின்சிபல் குவாண்ட் நம்பர் ஒன்று குறைச்சிட்டே வாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே எழுதாது பார்க்கலாம். n is equal to 11 வைங்க. என்னெல்லாம் வரும்? நீங்களே ட்ரை பண்ணுங்க, சொல்லுங்க. 11s 11p 10p 11s 11p SPD 10p 9f 9f 8G. G 5லயே வரனால கட்டாயம் 8லயே இருக்கும். 6g 9f 9 8 7H 6G வரனால 7லயும் இருக்கும் தானே. yes sir. அடுத்தது 6I ன்னு போடுவோம். 6ல I வருமா? yes. ஃபிங்கர் கவுண்ட் பண்ணி பாருங்க. 6ல எது வரைக்கும் வரும்? SP D F G H வரைக்கும் தான் வரும். அப்ப 6ல உங்களுக்கு என்ன வராது? I வராது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த மல்டி எலக்ட்ரான் ஆட்டம் என்னென்ன சப்செல்ஸ் வரும்னு சொல்ல தெரியணும். புரியுதுங்களா? நம்ம ஹைட்ரஜன் லைக் அயனில் அப்படியே சொல்லிட்டோம் பாருங்க. எல்லா சப்செல்ஸுக்கும் சேம் நம்பர் கொடுத்து அந்த செல்லோட பிரின்சிபல் குவாண்ட் நம்பர் என்னவோ அவ்வளோ சப்செல்ஸை போட்டோம். பட் இங்கே அப்படி வரல. 11th செல்லில் உங்களுக்கு எவ்வளோ சப்செல்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. எவ்வளோ சப்செல்ஸ் தான் இருக்குது? 6 சப்செல்ஸ் தான் இருக்குது. 11 சப்செல்ஸ் வரல. அப்போ மல்டி எலக்ட்ரான் ஆட்டத்துக்கு நம்ம அந்த ரூலை சொல்ல முடியாது. இது நம்பர் ஆஃப் சப்செல்ஸ் இந்த செல் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு மல்டி எலக்ட்ரான் ஆட்டத்துக்கு சொல்ல முடியாது. எதுக்கு தான் சொல்ல முடியும்? ஹைட்ரஜன். சரி, இப்போ இதை பாருங்க. ஹைட்ரஜன் லைக் அயன்ஸ் 1p எழுதுறோம். 1p வருமா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுச்சு. அடுத்து செகண்ட் செல்ல 2s 2p போட்டு அதுக்கப்புறம் குறைக்கணும். 1d ன்னு வருமா? 1d இருக்குதா? நோ. அதனால ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு தேர்ட் செல்லுக்கு 3s 3p அடுத்து 3 - 1 2d போடுவேன். 2d ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. ஏன்னா 2ல d வராது, sp மட்டும் தான் வரும். 3p. ஃபோர்த் செல்லுக்கு 4s 4p 4 - 1 3d. 3ல d வருந்தானே ஃபிங்கர் கவுண்ட் பண்ணி பாருங்க. spd. அடுத்து 3 - 1 2. 2ல p வரைக்கும் தான் இருக்குது, f வராது, எழுதி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து ஃபிஃப்த் செல்லுக்கு 5s 5p 5 - 1 4d 3f வராது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் மற்ற செல்ஸுக்கும் எழுதியிருக்கேன். இது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ இதில் எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1s அதில் எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்? 1. 2s 2p 1 + 3 4. 3s 3p 3sல 1 ஆர்பிட்டால் 3pல 3 ஆர்பிட்டால்ஸ். ஸோ 4. 4s 4p 3d 4sல 1 ஆர்பிட்டால் 4pல 3 ஆர்பிட்டால் 3dல 5.
அது மாதிரி 5s 5p 4dக்கும் எஸ்ல 1 பியில் 3 டியில் 5 எஃப்ல 7 வரும். அப்போ 1 + 3 + 5 + 7 அகைன் இங்கேயும் அதே தான். இங்கே 1 + 3 + 5 + 7 + 9 சேம். சரி, இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் செல்ல அப்போ எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்கு? only one. ஒன்லி ஒன். ஒரு ஆர்பிட்டால மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? Only one. 2. அப்போ பாருங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2வா? செகண்ட் செல்ல டோட்டலாக எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கு? 4. 4 ஆர்பிட்டால்ஸ்க்கு மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? 4. 8. அது மாதிரி தேர்ட் செல்லுக்கும் 8, ஃபோர்த் செல்லுக்கு 18, ஃபிஃப்த் செல்லுக்கு 18, சிக்ஸ்த் செல்லுக்கு 32, செவன்த் செல்லுக்கு 32, அப்புறம் 8க்கு 50, 9க்கு 50, 10க்கு 72. கரெக்டா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மேஜிக் நம்பர்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள். அப்போ அந்த பீரியாடிக் டேபிளோட ஸ்ட்ரக்சர் எதை டிபெண்ட்? ஹைட்ரஜன் லைக் அயனா அல்லது மல்டி எலக்ட்ரான் ஆட்டமா? Hydrogen like ions. ஹைட்ரஜன் லைக் அயன்ஸ்னா அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட்ல 2, செகண்ட் பீரியட்ல Hydrogen like ions. 18 எலிமெண்ட்ஸ் அல்லவா வந்திருக்கணும். Okay. தேர்ட் பீரியட்ல அங்க உங்களுக்கு எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? பீரியாடிக் டேபிள் 8 தான் இருக்கு. அங்கேயும் பாருங்க மல்டி எலக்ட்ரான் ஆட்டமோட தேர்ட் செல்ல மேக்ஸிமம் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியுது? தேர்ட் செல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியுது? 8. ஃபோர்த் செல்ல ஃபோர்த் பீரியட்ல 18 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ பீரியாடிக் டேபிளோட ஸ்ட்ரக்சர் எதை டிபெண்ட் ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் ஆயிருக்குது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம் ஆர் சிம்பிளி மல்டி எலக்ட்ரான் ஆட்டத்தை தான் டிபெண்ட் ஆயிருக்குது. ஒன்று. அடுத்தது குயிக்காக நீங்கள் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஷார்ட்கட் n plus 1/2 the 2 into n plus 1/2 the whole square formula போடலாம். எப்போனா n is odd. 2 into n plus 2 by the whole square போடலாம் when n is even. இப்போ உதாரணத்துக்கு ஃபோர்த் பீரியட்னு வைங்க. ஃபோர்த் பீரியடுங்கிறது இந்த 4ங்கிற நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன். அப்போ ஈவன் நம்பர் ஃபார்முலா போடுங்க. 2 into 4 plus 2 6, 6/2 3. ஸோ 2 into 3 square, 2 into 9 18. பாருங்க 4 3 square 9 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. Yes. சரி, இதே 5th பீரியட்னு வைங்க. Yes, correct. இது ஆட் நம்பர். அப்போ 2 into 5 plus 1 6, 6/2 3, 3 square. ஸோ 3 square 9. அப்போ அகைன் 18 வரும். 5th பீரியட்லேயும் 18 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் பர்டிகுலர் செல் ஆஃப் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம் ஆர் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் பீரியாடிக் டேபிளில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வரும்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது ஹைட்ரஜன் லைக் அயனில் ஒரு கான்செப்ட் சொன்னோம். ஒரு பர்டிகுலர் செல்லில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்பிட்டால்ஸுக்கும் எனர்ஜி எப்படி இருக்கும்? Degenerate. சேம். ஒரு செகண்ட். இங்கே மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ் பர்டிகுலர் செல்லில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்பிட்டால்ஸுக்கும் எனர்ஜி ஒரே மாதிரி இருக்காது. அதோட எனர்ஜியை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா n+l ரூல். n+l வேல்யூ எந்த சப்செல்லுக்கு அல்லது ஆர்பிட்டாலுக்கு அதிகமோ அதுக்கு எனர்ஜி அதிகம், எதுக்கு கம்மியோ அதுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கும். அடுத்து சப்போஸ் இஃப் n+l வேல்யூ ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதில் எந்த ஆர்பிட்டாலுக்கு n வேல்யூ அதிகமோ அதுக்கு தான் எனர்ஜி அதிகம். இது ஒரு அப்ளிகேஷன், ஒரு கேஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போ 9th செல் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன சப்செல்ஸ் வரும்? 9s, 9p, 8p, 7f, 1 6.
7f 6g 8D 7F 16. 9s இது n வேல்யூ 9, l வேல்யூ 0, 9 plus 0 9, 9p n வேல்யூ 9, l வேல்யூ 1, 9 plus 1 10, 8d n வேல்யூ 8, l வேல்யூ 2, so 10. அடுத்து 7fக்கு 7 plus 3 10, 6 plus 4 10. அப்போ இதில் எதுக்கு n plus l வேல்யூ லோயஸ்ட்டாக இருக்குது? n plus l வேல்யூ லோயஸ்ட்டாக இதில் எதுக்கு வருது? 9s. 9s. 9sக்கு லோயஸ்ட் எனர்ஜி. 9s. மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே 10 தான் வருது. ஸோ n plus l வேல்யூ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதில் எதுக்கு n வேல்யூ ரொம்ப கம்மியோ அதுக்கு தான் லோ எனர்ஜி. அப்போ 6gக்கு தான் கம்மியாக இருக்குது. ஸோ 9s விட கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக இருக்கிறது 6g, அதை விட கொஞ்சம் எனர்ஜி 7f, அப்புறம் 8d 9p. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 9th செல் இருக்கக்கூடிய சப்செல்ஸ் ஒரே மாதிரி எனர்ஜி இல்லை. 9sக்கு கொஞ்சம் லோயஸ்ட் எனர்ஜி, அதை விட கொஞ்சம் எனர்ஜி அதிகம் 6g, அதை விட கொஞ்சம் எனர்ஜி அதிகம் 7f, அப்புறம் 8d 9p இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸுக்கெல்லாம் எனர்ஜி எப்படி இருக்காது? ஒரே மாதிரி இருக்கு. ஆமாம் பாருங்க, இங்கே 1s அப்படி எழுதிட்டேன். செகண்ட் செல்ல 2p எழுதுனா 2 3 வருது. ஸோ 2sக்கு லோ எனர்ஜி, 2pக்கு ஹை. அதே மாதிரி 3sக்கு லோ, 3pக்கு ஹை. 4s 4p 3dக்கு பாருங்கள், 4sக்கு n plus l 4, அதனால 4s லோயஸ்ட் எனர்ஜி. 4pக்கும் n plus l 5 தான், 3dக்கும் 5 தான். ஆனால் எதுக்கு n வேல்யூ கம்மி? 3dக்கு தான் கம்மி. அப்போ 4sஐ விட 3dக்கு கொஞ்சம் எனர்ஜி அதிகம், ஆனால் 4p விட கம்மி. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆர்பிட்டால்ஸுக்கும் இங்கே எழுதியிருக்கு. இது உங்களுக்கு புரியுதா? சரி, இதை நான் அனுப்பும்போது நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போது இங்கே என்ன சொல்லக்கூடாதுன்னா, ஹைட்ரஜன் லைக் அயனில் எல்லா ஆர்பிட்டால்ஸுக்கும் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி லெவலில் சேம் எனர்ஜி இருக்கும். ஆனால் மல்டி எலக்ட்ரான் ஆட்டமில் அப்படி இல்லை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, ஆஃப்-ஆஸ் பிரின்சிபல். இப்போ ஒரு பர்டிகுலர் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம் எடுத்துட்டோம்னா ஒரு பர்டிகுலர் செல்லில் அங்கே இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி இன்க்ரீசிங் ஆர்டரில் நமக்கு எழுத தெரியுங்களா? இப்போ இங்கே பார்த்தோமே, இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுத தெரிஞ்சிச்சா? லோயர் டு ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால் வரைக்கும் நமக்கு எழுத தெரியுதா? இப்போது இந்த செல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸை எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது எப்படி ஃபில் ஆகுதுன்னா, லோ எனர்ஜி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும், ஹை எனர்ஜி ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி. இதுதான் ஆஃப்-ஆஸ் பிரின்சிபல். எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்ட் இன் தி அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இன் தி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தயர் எனர்ஜிஸ். இன்க்ரீசிங் ஆர்டர்னா லோ எனர்ஜி டு ஹை எனர்ஜி. எலக்ட்ரான்ஸ் வந்து லோ எனர்ஜி ஆர்பிட்டாலில் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் ஹை எனர்ஜி ஆர்பிட்டால்ஸில் ஃபில் ஆகும். ஸோ அதை நீங்கள் இப்படியும் சொல்லிக்கலாம், தி லோ எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்டு ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஹை எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்டு. ஹை எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி லோ எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ் தான் ஃபில் ஆகுங்கிறது ஆஃப்-ஆஸ் பிரின்சிபல். அப்போது 5th செல்லில் எதில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் ஃபில் ஆகும்? 5s. 5s ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது ஃபில் ஆக ஆரம்பிக்கும்? 5sக்கு அப்புறம் எது ஃபில் ஆக ஆரம்பிக்கும்? 4dக்கு அப்புறம் 5p ஃபில் ஆகும். ஸோ நீங்கள் எல்லா கேஸ்லையுமே பாருங்க, p சப்செல் கடைசியாக வரும். 8s 8p, 7s 7p, 6s 6p. அப்போ ஒரு பர்டிகுலர் செல்லில் எந்த சப்செல்லுக்கு எனர்ஜி ஹையஸ்ட்டாக இருக்கும்? அதே செல்லில் இருக்கக்கூடிய p சப்செல் பாருங்க, கரெக்டா? செகண்ட் செல்ல 2pக்கு தான் எனர்ஜி ஹை, தேர்ட் செல்ல 3pக்கு, ஃபோர்த் செல்ல 4pக்கு. பட் ஃபர்ஸ்ட் செல்ல மட்டும் அப்படி வராது. 5th செல்ல ஹையஸ்ட் எனர்ஜி 5p, 6th செல்ல 6p, 7th செல்ல 7p, 8th செல்ல 8p. கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ ஆஃப்-ஆஃப் பிரின்சிபல் புரிஞ்சுட்டீங்க. அடுத்தது ஹன்ஸ் ரூல் ஆர் ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி. இது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்போ எலக்ட்ரான்ஸ் எப்படி எந்த ஆர்டரில் ஃபில் ஆகுங்கிறது ஆஃப்-ஆஃப் பிரின்சிபல் சொல்லிடுச்சு. இப்போ ஒரு பர்டிகுலர் செல் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் டீஜெனரேட். எக்ஸாம்பிள் 3Dன்னு எழுதுறீங்க, 3Dயில் எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? ஆமாம், 1 2 3 4 5. இந்த 3D எத்தனாவது செல்லில் வருது? 4th செல்லில் வருது. 4s 3D அப்புறம் தான் 4p.
4s சப்செல்லை விட 3d சப்செல்லுக்கு எனர்ஜி அதிகம், அல்லது 4s ஆர்பிட்டாலை விட 3d ஆர்பிட்டால்ஸுக்கு எனர்ஜி அதிகம். அப்போ 4s ஃபில் ஆனதுக்கப்புறம் 3d ஃபில் ஆகுது. எப்படி ஃபில் ஆகுனா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அப்படி ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும், பேராக ஆரம்பிக்கும். இந்த 3Dயில் இருக்கக்கூடிய 5 ஆர்பிட்டால்ஸும் என்ன, டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ். ஒரு சப்செல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் என்ன, டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ். ஸோ டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகுனா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் ஒரு எலக்ட்ரான் வந்துடும், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேர் ஆகும். When the electrons are filled in the degenerate orbitals, pairing of electrons take place only when the degenerate orbitals are singly occupied. So ஒவ்வொரு degenerate orbitalலையும் singly occupied னா ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், பேராக ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் ஹன்ஸ் ரூல். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 2pயில் 4 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் 2, செகண்டில் 2, மூணாவது டீஜெனரேட் ஆர்பிட்டால் எம்டியாக இருக்குது. இப்படி ஃபில் பண்ணக்கூடாது. எப்படி ஃபில் பண்ணணும்னா ஃபஸ்ட்டில் 1, செகண்டில் 1, தேர்டில் 1, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் உங்களுக்கு என்ன ஆகும், பேர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு டைம் பார்க்க போகிறோம், ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. இந்த ஹன்ஸ் ரூலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள், ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி. ஸ்பின் மல்டிப்ளிசிட்டிக்கு என்ன ஃபார்முலானா 2s + 1. இந்த எஸ் எதுக்கு ஈக்குவல்னா சிக்மா எஸ்ஐ. உதாரணத்துக்கு இப்போ இந்த 2p சப்செல் எடுத்துக்கலாம். இந்த அப்வர்ட் ஏரோ மார்க்கெல்லாம் ப்ளஸ் ஆஃப் கொடுங்க, டவுன்வர்ட் ஏரோக்கெல்லாம் மைனஸ் ஆஃப் கொடுங்க. சம் போடும்போது இப்படி எடுத்துக்கங்க. பட்டு தியரிட்டிக்கலாக சொல்லும்போது எப்பவுமே அப்வர்ட் ஏரோ மார்க் ப்ளஸ் ஆஃப்னும் இல்லை, டவுன்வர்ட் ஏரோ மார்க் மைனஸ் ஆஃபும் இல்லை அப்படின்னு சொல்லணும். பட் நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்வர்ட் ஏரோ மார்க் எப்போவுமே ப்ளஸ் ஆஃப் எடுத்துக்குவோம், டவுன்வர்டுக்கு மைனஸ் ஆஃப்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 3 அப்வர்ட் ஏரோ மார்க் வருது, 3 ப்ளஸ் ஆஃப், ஒரு டவுன்வர்ட் ஏரோ மார்க் வருது மைனஸ் ஆஃப். ஸோ ப்ளஸ் ஆஃபும் மைனஸ் ஆஃபு கேன்சல், ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 1. அப்போது எஸ் வேல்யூ என்ன வந்துருச்சு, 1. 2s + 1 தான் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. ஸோ 2 + 1 + 1 3. ஸோ அப்போ இதோட ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி என்ன, 3. டி சப்செல் எடுத்துக்கங்க. இதில் அப்வர்ட் ஏரோ மார்க் எத்தனை வருது, 5. டவுன்வர்ட் ஏரோ மார்க் எவ்வளோ வருது, 2. நார்மலாக பேராக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம டைரெக்டாக 0ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் 0, ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் 0. அப்போ 3 ப்ளஸ் ஆஃப் வருது 3/2. ஸோ எஸ் வந்து 3/2. அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2s + 1 பார்த்தீங்கன்னா 4 வரும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, எனி டவுட்? பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2s இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2sல ஃபஸ்ட்டு வர எலக்ட்ரான் பாருங்கள், அதுக்கு வரக்கூடிய 4 பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சொல்லுங்கள். இங்கே எழுதியிருப்பேன் பாருங்கள் மேலே. இது செகண்ட் செல் இருக்கிறனால N2, எஸ் சப் செல் இருக்கிறனால L0. L0னா எம்மும் 0. அடுத்தது இது அப்வர்ட் ஏரோ மார்க்குங்கிறனால எஸ் வந்து ப்ளஸ் ஆஃப். அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானுக்கு பாருங்கள் N2, L0, M0. பட் எஸ் என்ன, -2. இந்த 2 எலக்ட்ரானும் ஒரே ஆர்பிட்டால தான் இருக்குது. இதோட 4 குவாண்டம் நம்பர்ஸும் ஒரே மாதிரியா இருக்குது, ஒரே மாதிரி இருக்கா இல்லை? நோ. அட்லீஸ்ட் ஒன்னாவது ஆமாம், அட்லீஸ்ட் ஒன்னாவது டிஃபர் ஆகுது பாருங்க. ஸோ இதுதான் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன். நோ டூ எலக்ட்ரான்ஸ் கேன் ஹேவ் ஆல் தி 4 குவாண்டம் நம்பர்ஸ் சேம். ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய எந்த 2 எலக்ட்ரானுக்கும் 4 குவாண்டம் நம்பர்ஸும் ஒரே மாதிரி இருக்காது, அட்லீஸ்ட் ஒன்னாவது டிஃபர் ஆகும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இது +1, இது 0, -1, அல்லது -1 0 +1 எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி. இந்த ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டேன். ரெண்டுக்குமே N2 தான். இது 2 p சப்செல் இருக்கிறனால L1. அடுத்தது M0 தான். ஒன்று அப்வர்ட் ஆரமாக்குறதுனால ப்ளஸ் ஆஃப், இன்னொன்று நான் இங்கே இருக்கிறது எடுத்துக்கிட்டேன்னா ஓகே. இந்த 2 எடுத்துக்கிட்டேன். இதில் N சேமாக இருக்குது, L சேமாக இருக்குது, பட் M மாறுது பாருங்கள். எஸ் சேமாக தான் இருக்குது. அப்போது அட்லீஸ்ட் ஒரு குவாண்டம் நம்பராவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எந்த 2 எலக்ட்ரான் எடுத்து கம்பேர் பண்ணிங்கனாலும். ஸோ
எந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கும் ஒரு ஆட்டமில் 4 குவாண்டம் நம்பர்ஸும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகே, அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. சேம் டைப் ஆஃப் ஸ்பின் இருக்கக்கூடியது எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜினால எனர்ஜி குறையும், எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால எனர்ஜி குறையும். ஸோ ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா NC2ங்கிற ஃபார்முலா போட்டுக்கலாம். NC2 அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த எண்ணுங்கிற இடத்துல என்ன நம்பர் போட்டிருக்கோன்னு பாருங்கள். அந்த நம்பரையும் அதுக்கு முன்னாடி நம்பரையும் எழுதி மல்டிப்ளை பண்ணிடுங்க. கீழே 2 × 1 போட்டுருங்க. உதாரணத்துக்கு சேம் ஸ்பின் வரக்கூடியது எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. இந்த 4க்குமே அப்வர்டு டைரக்ஷன். அப்போ n வந்து 5. அப்போ இதில் எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜிஸ் வரும் பாருங்க. 5C2. ஸோ 5 × 4/2 × 1 10. அப்போ 10 எக்ஸ்சேஞ்சஸ் பாசிபிள். 10 எக்ஸ்சேஞ்சஸ் எப்படி பாசிபிள்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் செகண்ட் செல் கூட எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம், அல்லது தேர்டு செல் இருக்கக்கூடியது எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம், ஃபோர்த்து செல் கூட, ஃபிஃப்த்து செல் கூட. அப்போ அந்த ஃபஸ்ட்டுக்கு மட்டுமே 4 சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானோட ஸ்பின்னு செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட ஸ்பின்னு ஒரே மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் எலக்ட்ரான், ஃபஸ்ட் எலக்ட்ரான் செகண்ட் எலக்ட்ரான் கூட எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுனாலும் செகண்ட் ஃபஸ்ட்டு கூட எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுனாலும் ஒன்று தான், ஒரே மீனிங் தான். அப்போ அதை ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ செகண்டுக்கு என்னெல்லாம் சான்சஸ் இருக்குது? 3 4 5. அப்போ செகண்ட் எலக்ட்ரானுக்கு 3 சான்சஸ், தேர்ட் எலக்ட்ரானுக்கு 2 சான்சஸ் வரும், ஃபோர்த் எலக்ட்ரானுக்கு 1 சான்ஸ் தான் வரும். அப்போ டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்சேஞ்சஸ் பாசிபிள்னா 10. இது நீங்கள் இப்படி எழுதி கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு சொல்லிடலாம். சரி, அடுத்தது எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகி இருந்துச்சுன்னா அதனால வர எனர்ஜிக்கு பேர் பேரிங் எனர்ஜி. பேரிங்னால ரிப்பல்ஷன் வரும். ஸோ அது எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்டெபிலிட்டியை குறைச்சிடும். ஸோ இந்த கேஸில் பாருங்கள், 5 சேம் ஸ்பின் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி வந்து -10. ஏன் மைனஸ்னு போட்டோம்னா எனர்ஜி குறையும் எக்ஸ்சேஞ்சினால. பட் ஒரே ஒரு பேர் இருக்கிறனால +P ப்ளஸ் பேரிங் எனர்ஜி. பேரிங் எனர்ஜினால எனர்ஜி அதிகமாகும், அதனால ஸ்டெபிலிட்டி குறையும். ப்ரொமோஷனல் எனர்ஜி. ஒரு சப்செல்லிருந்து இன்னொரு சப்செல்லுக்கு எலக்ட்ரானை மூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜிக்கு பேர் ப்ரொமோஷனல் எனர்ஜி. இந்த ப்ரொமோஷனல் எனர்ஜி எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். எனர்ஜி ப்ரொபோஷனல் டு 1/ஸ்டெபிலிட்டி. எனர்ஜி அதிகமாக இருந்தால் ஸ்டெபிலிட்டி கம்மி. ரிப்பல்ஷன் அதிகமானால் எனர்ஜி அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகும், அப்போ ஸ்டெபிலிட்டி குறையும். அட்ராக்ஷன் அதிகமானால் எனர்ஜி குறையும், அப்போ ஸ்டெபிலிட்டி அதிகமாகிடும். இதை நம்ம மைண்டில் இது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இங்கே பாருங்கள், 2sலேருந்து ஒரு எலக்ட்ரான் 2pக்கு போகுது. இதுக்கு பேர் ப்ரொமோஷனல் சொல்லலாம். இது எப்போ பாசிபிள்னா, தி எனர்ஜி கேப் பிட்வீன் தெம் இஸ் வெரி ஸ்மால். அப்படி இருக்கிறதுனால இது நடக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே எவ்வளவு பேரிங் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி வருதுன்னு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். அது ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாகுதோ அதுக்கு மோர் ஸ்டெபிலிட்டி வரும். பேரிங் எனர்ஜி எதில் அதிகமாக வருதோ அது லெஸ் ஸ்டேபிள். ஏன்னா பேரிங் எனர்ஜி வர எனர்ஜி அதிகமாக, பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகிட்டே போகும், ஸ்டெபிலிட்டி குறையும். அடுத்த 2 கான்செப்ட் பாருங்கள். ஹாஃப் ஃபில்டு அண்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு சப்செல்ஸ் எடுத்துக்கணும். இது வந்து P1. இது வந்து ஹாஃப் ஃபில்டும் இல்லை, கம்ப்ளீட்லி ஃபில்டும் இல்லை. P2 2 ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் ஃபில்லாக இருக்குது. இதுவும் ஹாஃப் ஃபில்டும் இல்லை, கம்ப்ளீட்லி ஃபில்டும் இல்லை. ஹாஃப் ஃபில்டும் இல்லை, கம்ப்ளீட்லி ஃபில்டும் இல்லைன்னா அதுக்கு பேர் பார்ஷியலி ஃபில்டு. அப்போ P1 P2 பார்ஷியலி ஃபில்டு. P3 பாருங்கள், இது வந்து ஹாஃப் ஃபில்டு. இந்த ஹாஃப் ஃபில்டு அப்படின்னா 3 டைரக்ஷன்லேயுமே ஈக்குவலாக எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சேம் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ ஹாஃப் ஃபில்டுனா எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், அதுவும் மோர் ஸ்டேபிள் தான். ஸோ பார்ஷியலி ஃபில்டில் அப்படி இருக்காது. அப்போ உங்களுக்கு சார்ஜ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காது, அது லெஸ் ஸ்டேபிள். பட் இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, ஹாஃப் ஃபில்டு விட கம்ப்ளீட்லி ஃபில்டு தான் மோர் ஸ்டேபிள். அதில் பேரிங் எனர்ஜி அதிகமாக வந்தாலும் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் மோர் சிமெட்ரிக் இன் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டில் எது மோர் ஸ்டேபிள்னால் நீங்கள் எதை சொல்லணும்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு தான் சொல்லணும்.
half filled and completely filled atomic orbitals are more stable. அது ரெண்டில் completely filled தான் more stable. இது வேண்டாம், இந்த கீழே வர கால்குலேஷன்ஸ் இதை நம்ம வேறு மெத்தேடில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க.